அந்த பெட்டியை தூக்குவதற்கு எல்லாருமே போனாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெட்டி பெருசா இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. போட்டியில கலந்து கொள்ளவே இல்லை. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பெட்டி கிட்ட போனாங்க. My son is studying in Hemant Kumar, studying in grade 3C. Today I came for class observation. For this one I came there. நான் வந்து லிசன் பண்ணுறப்ப ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணாங்க. ஸோ டீச்சர்ஸும் வந்து ஈஸியாக வந்து எப்படி வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த வே ஆஃப் டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறாங்க. திஸ் இயர் வந்து மை சன் இஸ் பார்ட்டிசிபேட் இன் ஒலிம்பியாட் எக்ஸாம் ஆல்சோ. He is in gold medal in science. ஸோ எல்லா இதுலையுமே ஃபியூச்சர்னா இப்போ நீட் எக்ஸாம், ஜேஇஇ அந்த எக்ஸாம் பேசிக்காக அவங்க சொல்லிக் கொடுக்குறது இருக்கு. பிகாஸ் மை சன் இஸ் ஜாயின் இன் திவ்ய வித்யா அப்படிங்கிற இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து அவங்களோட ரீடிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து ஸ்பீடாக வந்து ரீட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த இயர் தான் என் பையனை வந்து திவ்ய வித்யா கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். அவனோட செல்ஃப் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. காலையிலேயே வந்து 5:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அதுலேயும் அவன் வந்து ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஸோ அந்த யோகா கிளாஸும் அவனுக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் நடக்கும். அதில் வந்து கப் ஷேப்பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பண்ணுறான். டிராயிங் கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறான். அதோட எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்துலேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடலாம். ஸோ ஆச்சாரியால வந்து ஜாயின் பண்ணால் அகாடமிக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருவாங்க.